அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனிமையான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஞாபக சக்தியை அதிகரிப்பதற்காக வேண்டி, ஞாபக சக்தியை பலப்படுத்துவதற்காக வேண்டி ஓத வேண்டிய வஸீஃபாக்கள், துவாக்கள் மற்றும் ஸலவாத்துகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த ஞாபக மறதி என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேக்சிமம் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு எல்லாத்துக்குமே இது இருக்குது. ஒவ்வொரு பொருளை வச்சுட்டு நம்ம மறந்துடுறோம். அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைகள் தன்னுடைய படிப்பினுடைய விஷயத்தில் அதிகமாக மறதி இருக்கக்கூடியவங்களாகவும் சில பேர் இருக்கிறாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஞாபக மறதி இருக்கக்கூடியவங்க புளிப்பான உணவு வகைகளிலிருந்து தவிர்த்து இருக்கணும், அதை சாப்பிடாமல் இருக்கிறோம். ஏன்னா புளிப்பான உணவு வகைகளை சாப்பிட்றதுனால ஞாபக மறதி அதிகமாகும். அதனால் அதை முதல்ல புளிப்பான பண்டங்களை சாப்பிட்றத முதல்ல தவிர்க்கணும். வாங்க நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன வஸீஃபா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதலாவதாக ஐவேளை தொழுகையிலுமே, ஒவ்வொரு தொழுகையிலையுமே ஓத வேண்டிய வஸீஃபா இது அமல். தொழுகையை ஃபர்ல முடிச்சுட்டு சுன்னத்து, நஃபீலு இந்த தொழுகையெல்லாம் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் இந்த வஸீஃபாவை நீங்கள் ஓதணும். யா ஆலிமு யா அலீமு, யா ஹாஃபிஸு யா ஹஃபீஸு, யா நாசிரு யா நசீரு. இது ஒரு தடவை. இது மாதிரி 5 தடவை ஓதணும், இல்லைனா 7 தடவை அல்லது 11 தடவை. இந்த எண்ணிக்கைகளை நீங்கள் ஓதி உங்களுடைய உள்ளத்தை பார்த்து நீங்கள் தம் பண்ணணும், அதாவது ஊதணும். யா ஆலிமு யா அலீமு, யா ஹாஃபிஸு யா ஹஃபீஸு, யா நாசிரு யா நசீரு. இந்த வஸீஃபாவை நீங்கள் ஓதணும். எப்படி தம் பண்ணணும்னா, நீங்கள் ஓதி முடிச்சதுக்கப்புறம் ஓதுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஸலவாத் ஓதிக்கிங்க, ஓதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை ஸலவாத் ஓதிங்க, ஓதி முடிச்சுட்டு இந்த மாதிரி உள்ளத்தை பார்த்து நீங்கள் தம் பண்ணணும். இந்த அமலை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகையிலையுமே நீங்கள் செய்யணும். 5 நேர தொழுகையிலையும் செய்யணும். இது இன்ஷா அல்லாஹ் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஞாபக சக்தி இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸ வஜல் அதிகரித்துகிட்டே இருக்கிறத நீங்களே உணர்வீங்க இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸ வஜல். இப்போ ரொம்ப குழந்தைகளாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது ஓத முடியாது, அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு வஸீஃபா இருக்குது. அவங்களும் 5 நேர தொழுகையில் ஓதணும். என்ன ஓதணும்னு சொன்னால், 5 வேளை தொழுகையில் ஃபர்லான தொழுகையை தொழுது முடிச்சதுக்கப்புறம் தன்னுடைய வலது கையை தலைமையில் வச்சுக்கணும். வச்சுட்டு ஸலவாத்து ஓதிட்டு யா கவியு யா கவியு யா கவியு, இதை 11 தடவை யா கவியு அப்படிங்கிறத 11 தடவை தலையில் கை வச்சு ஓதணும். ஓதி முடிச்சுட்டு ஸலவாத்து ஓதிடணும். ஸோ இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸ வஜல் இது மாதிரி எல்லா நேர தொழுகையிலையுமே நீங்கள் 5 நேர தொழுகையிலையும் எல்லா நாட்களுமே இந்த அமல்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும். பெரியவங்களும் இந்த அமலை செய்யலாம். இதே மாதிரி குழந்தைகளுக்கு, பெரியவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க தொழுது முடிச்சதுக்கப்புறம் குழந்தைகளை அழைச்சி அவங்களோட தலையில் கை வச்சு நீங்கள் இந்த 11 தடவை யா கவியுங்கிறத நீங்கள் ஓதலாம். இன்ஷா அல்லாஹ் ஓதுனாலும் அந்த குழந்தைகளுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும். பெரியவங்க செஞ்சாலும் அவங்களோட ஞாபக சக்தி அதிகரிக்கும். இது ஞாபக சக்தியை அதிகரிப்பதற்காக வேண்டி, பலப்படுத்துவதற்காக வேண்டி இந்த வஸீஃபா. இன்னொரு அமல் இருக்கின்றது. அது என்னன்னு சொன்னால், 3 பாதாம் பருப்பை எடுத்துக்கோங்க. 3 பாதாம் பருப்பை எடுத்துட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா தல் ஜலாலி வல் இக்ராம், இதை 3 தடவை நீங்கள் ஓதி அந்த பாதாம் பருப்பு மேலே தம் பண்ணுங்க, ஊதுங்க. ஊதிட்டு ஒரு பாதாம் பருப்பை நீங்கள் அப்போவே சாப்பிட்ருங்க. அதே மாதிரி இன்னொரு ரெண்டாவது பாதாம் பருப்பை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். 3வது பாதாம் பருப்பை மதிய நேரத்தில் சாப்பிடணும். மதியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, சாப்பிட்றதுக்கு பின்னாடி இருந்தாலும் சரி, அதை சாப்பிட்றணும். இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் கண்டினியூஸாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும். இதை நீங்களும் செய்யலாம், அல்லது ஓதி ஊதுன அந்த பாதாம் பருப்பை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் சாப்பிட கொடுக்கலாம். இதனாலேயும் ஞாபக சக்தி கம்மியாக இருக்கக்கூடியவங்க, அடிக்கடி மறதி இருக்கக்கூடியவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மூளையினுடைய அந்த ஆற்றல் அதிகரிக்கும் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸ வஜல். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு முஃமினுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது அதிகமாக ஸலவாத் ஓதுவாங்க, அதனுடைய பழக்கத்தில் இருப்பாங்க. ஸோ ஒரு அருமையான ஒரு ஸலவாத் ஒன்று இருக்குது, ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்காக வேண்டி. இந்த ஸலவாத்தை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸலவாத்தை மக்ரிபினுடைய தொழுகைக்கும் இஷாவினுடைய தொழுகைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகமாக ஓதணும். ரொம்ப அதிகமாக, எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக இந்த ஸலவாத்தை டெய்லி ஓதிக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில் அதிகமான ஸலவாத் ஓதக்கூடியவங்க தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்த குறிப்பாக இந்த ஸலவாத்தை நீங்கள்
அந்த மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் டைமில் ஓதும் போது உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸ வஜல். அதே மாதிரி குழந்தைகள் மதர்சாவுக்கு போகும் பொழுது, மதர்சாவினுடைய பாடத்திட்டங்களை படிக்கும் பொழுது, அடுத்து பெரியவங்க தீனுடைய புத்தகங்களை படிக்கும் பொழுது, ஹதீஸினுடைய புத்தகங்கள், குரான் படிக்கும் பொழுது, அதை படிக்கக்கூடிய விஷயத்தை அடிக்கடி மறந்துடுவாங்க. இங்கே இப்போ தான் படிச்சிருப்பாங்க, உடனே நம்ம ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு சொல்லலாம், அல்லது யாராச்சும் வந்திருப்பாங்க, அந்த ஹதீஸை நம்ம எடுத்து சொல்லலாம்னு நினச்சிருப்போம், உடனே மறந்துடுவோம். அந்த மாதிரி அப்போவே படித்தது அப்பப்போவே மறக்கக்கூடியவங்க ஒரு துவா ஒன்று இருக்குது. அந்த துவா ஓதுறதுக்கு முன்னாடி சலவாத்து ஓதிக்கிட்டு அந்த துவா அல்லாஹும் மஃப்தஹ் அலைனா ஹிக்மதக வன்ஷுர் அலைனா ரஹ்மதக யாதல் ஜலாலி வல் இக்ராம், இந்த துவாவை ஓதிட்டு இன்னும் ஒரு தடவை சலவாத்து ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸ வஜல் நீங்கள் எதை படிச்சிங்கனாலும் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸ வஜல் ஞாபகத்தில் இருக்கும். இன்னொரு துவாவும் இருக்குது. இது நீங்கள் ஹிஃப்ஸு பண்ணக்கூடிய மாணவர்கள் அல்லது தரிசை படிக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு லெசன்ஸ் ஏதோ ஒன்று பெரிய ஒரு லெசனை மனப்பாடம் பண்ணணுன்னு உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியால் மனப்பாடம் பண்ணணும், ஒரு பெரிய லெசனை பார்க்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க, நினைக்கக்கூடியவங்க, அது சீக்கிரத்தினுடைய மண்டையில் ஏற்றிக்கணும், மூளையில் ஏற்றிக்கணும்னு விருப்பப்படக்கூடியவங்க, அவங்க இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டுக்கூடிய இந்த துவாவை 41 தடவை நீங்கள் அந்த லெசனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓதணும். ஓதி முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸ வஜல் அந்த லெசனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த லெசன் ஈஸியாக உங்களுக்கு மெமரி ஆகும், நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க மாட்டீங்க. இந்த துவாவும் ஓதுறதுக்கு முன்னாடியும் சலவாத்து ஓதிக்கிங்க, ஓதி முடிச்சதுக்கப்புறமும் நீங்கள் சலவாத்து ஓதிக்கணும். மேற்கூறப்பட்ட எல்லா வசீஃபாக்கள், சலவாத்து மற்றும் துவாக்களில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பேணணும். என்னன்னு சொன்னால், இது எல்லாம் ஓதுறோம், அந்த ஓதுறதுனுடைய அரபி சொல், அரபி எழுத்துக்களினுடைய உச்சரிப்பு சரியாக இருக்கணும். தவறான உச்சரிப்பில் ஓதிக்கிட்டு இருந்தோன்னு சொன்னால் இதனுடைய பலன் கிடைக்காது. அதே மாதிரி ஓதக்கூடிய நபர் தொழுகையாளியாக இருக்கணும். தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவர்கள் இந்த வசீஃபாக்கள், இந்த வசீஃபான்ட்டு இல்லை, எந்த ஒரு வசீஃபாவும் எந்த ஒரு அமலும் நம்ம செய்யக்கூடியவங்க தொழுகையாளியாக இருக்கணும். தொழுகை இல்லாமல், தொழுகையை விட்டுட்டு எந்த அமல்கள் செஞ்சாலும் அந்த அமல்களுடைய பிரயோஜனம் பெரிதாக நமக்கு சேராது. அதனால் தொழுகையை மெயினாக கடைபிடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் கடைபிடிச்சிட்டு இந்த அமல்களை செஞ்சோன்னு சொன்னால் நம்மளுடைய குழந்தைகளுடைய இன்ஷா அல்லாஹ் ஞாபக சக்தி கண்டிப்பாக அதிகரிக்கும். மறக்காமல் நீங்கள் இன்னைக்கு கற்றுக்கூடிய இந்த இல்மை, இந்த விஷயத்தை அதிகமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய குழந்தைகள் இன்ஷா அல்லாஹ் ஞாபக சக்தியை அதிகரித்து அவங்களுடைய இல்மில், கல்வியில் அவங்க உயர்ந்து வரணும். அதனால் இது அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். யார் யாருக்கெல்லாம் ஞாபக சக்தி கம்மியாக இருக்குதோ இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பரக்கத்தால் அவங்களுக்கு ஞாபக சக்தியும் அதிகரிக்கட்டும். அல்லாஹ் தஆலா நம்ம எதை கேட்டோமோ அதை ஞாபகம் வைத்து அதன் பிரகாரம் அமல் செய்து அதை மற்றவர்களுக்கும் வெற்றி வைக்கக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.